பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். உடல்னா என்னது, செல்கள்னா என்னது, ஏன் நோய் வருகிறது, நோய் வந்தால் என்னென்ன பரிசோதனைலாம் பண்ணணும், என்ன மாதிரியான பரிசோதனை பண்ணக்கூடாது, ஏன் அந்த பரிசோதனை பண்ணக்கூடாது, எந்தெந்த மருந்துகளை பயன்படுத்தணும், சமீபத்தில் இருந்து 1945 ஆண்டுலேருந்து எவ்வளோ மெடிசனை பேன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான எண்ணற்ற தகவலை மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் இதை பற்றி முழுசாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் வந்ததுக்கான காரணம் என்ன, அந்த நோய்களுக்கான அறிகுறி என்ன, கேன்சர்னால் உண்மையிலேயே எப்படி நம்ம செக் பண்ணலாம், எப்படி முழுசாக குணப்படுத்தலாம், பாலியல் நோயின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் எப்படி ஸ்டார்டிங்லேயே என்னென்ன பரிசோதனைலாம் எடுக்கலாம், எதெல்லாம் பண்ணுறதுல இருந்து அது குணம் ஆகும், சர்க்கரை வியாதினா என்னது, சர்க்கரை வியாதிக்கு சரியான டெஸ்ட் என்ன, தவறான டெஸ்ட் என்ன, உணவுகள் எப்படி சாப்பிடணும், ஒரு ஆளுக்கு தேவையான புரோட்டீன் என்னென்ன எடுக்கணும், பாரம்பரிய உணவு உண்மையிலேயே நல்ல உணவாக இல்லையா, இப்பத்திய உடல்வாகு உள்ளவங்களுக்கு பாரம்பரிய உணவு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, அப்படி எடுக்கணும்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஆர்கானிக் உணவு கெடுதலான உணவு என்பதற்கும், அடுத்தது உடல் எப்படி வலிமையாக வச்சுக்கணுன்றதுக்கும், நீர் உணவோட முக்கியத்துவம் பற்றியும், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கன் கிளாக், உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உறுப்புகளும் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்யும், அதற்கு என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பற்றி ப்ரீஃபாக எண்ணில் அடங்கா பலவிதமான விஷயத்தை டீட்டெயிலாக அந்த மெடிக்கல் மிராக்கிள் புக்கில் இருக்கும். அதை பற்றி நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிங்க. இந்த புக்கை யாரெல்லாம் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கலாம். இந்த புக்கு படிக்கிறதுனால என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுவீங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தற்காத்து கொள்ளுவீங்க, நவீன முறையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளட் டெஸ்ட்டு, எல்லா விதமான ஸ்கேனிங் ரிப்போர்ட்டும் நீங்களே படித்து எளிமையான முறையில் நீங்கள் சொல்லுவீங்க. உலகத்திலேயே முதல் முறையாக மெடிக்கல் மிராக்கிள் புக்கு தமிழில் வந்துருக்குது. யான் அடிந்த இந்த ஒரு பெரும் பயணத்தை உலக மக்கள் பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த புத்தகத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் மிராக்கிள் புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் தோன்றதுலேருந்து இப்போ வரைக்கும் தண்ணி தான் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல 75% தண்ணி இருக்குது. நம்ம தண்ணியே சரியாக குடிக்கிறதில்ல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ½ அன் ஹவருக்கு முன்னாடி தண்ணி குடி, ½ அன் ஹவர் பின்னாடி தண்ணி குடின்றதெல்லாம் எவ்வளோ பெரிய பொய். இந்த மாதிரி எண்ணற்ற விஷயம் புக்கில் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டா, மனிதன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நம்மளே இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு தாயோட கருப்பைக்கு தகப்பனோட ஒரு நீர்த்துளியாக தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம கருப்பையில் இருக்கும்போது தாயினுடைய வயிற்றில் அந்த பனிக்கூடத்தில் நீராக தான் நம்ம தவழ்ந்தோம். வெளியே பனிக்கூடம் உடஞ்சி நீர் வழியாக தான் நம்ம வெளியே வந்தோம். இப்பேற்பட்ட நீர்லேருந்து நம்மளுடைய தலைமுடியிலேருந்து கால் பாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நீர் தான் தேவை. நம்ம ஐயா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு, உண்டது அற்றது போற்றி உணின்னு சொல்லலை, அருந்தியது அற்றது போற்றி உணின்னு சொல்லியிருக்காரு. அருந்தியதுன்னா தண்ணி மாதிரி குடித்தது. இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மான டயட்டை பற்றி தான் எடுத்துக்கணும். அப்படி லிக்விட் ஃபார்மான டயட்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஏன் டயபெட்டிக் கிளியர் ஆகுது, ஏன் கேன்சர் கிளியர் ஆகுது, ஏன் பழைய பாலியல் தொற்று நோயிலேருந்து டிஸ்க் கம்ப்ளைண்ட் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் வீடியோ எடுத்ததுனால என்னால் பெருசாக சொல்ல முடியாது. அதில் அவ்வளோ விஷயம் கொட்டி கிடக்குது. இளைஞர்கள் இருக்கவங்க இந்த புக்கை வாங்கி படித்து சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.